ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பூண்டை வந்து ஃபுல்லாக உரித்து சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி 3 காஞ்ச மிளகா இல்லைனா 4 காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி துண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நம்ம 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதை சின்னதாக நறுக்கி நம்ம அழகாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே தக்காளி ஒரு 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்யும்போது அதிகமான தக்காளி வெங்காயம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வதங்கி வந்துடுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆற வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான விஷயம் சேர்க்கணும் இல்லையா? கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதை போடும்போது இது சரியாக வதங்காமல் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே வெஜ்ஜஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றி அரைக்காதீங்க, வெளியே தெரிக்கும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சிருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மையாக அரைக்கணும். எந்த அளவுக்கு மையாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னியில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இட்லியில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தாளிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா? கொத்தமல்லி சில பேர் ஃப்ளேவருக்காக சேர்க்குறாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே இப்போ சட்னியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ சட்னி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து இட்லியில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா அல்டிமேட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலான ஒரு சட்னி இது.